Hey guys, welcome back to another video. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரசாந்த் டைரக்ட் பண்ண பிரபாஸ் நடிச்ச சலார் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அவன் பேரு ஞாபகம் இருக்கு மாமா. இந்த படத்தை பிரபாஸ், பிருத்விராஜ், ஸ்ருதிஹாசன், ஸ்ரீயா ரெட்டி, பாபி சிங்கா, ஜெகபதி பாபா அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபுல்லா கேஸ்ட் தான். இந்த கருடன் கூட வரும். அந்த அளவுக்கு ஃபுல்லா கேஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம பாகுபலியோட பிரபாஸ், இன்னொரு பக்கம் நம்ம கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீல். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அங்க என்ன நடக்கும்? கிழிச்சு எத்துற மாட்டோம். ஆடியன்ஸ் எல்லாம் எப்படா தலைவன் அடிப்பான் தானே இருப்பாங்க. தேட்டரே இதுவாயிடும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு இந்த படம். நம்ம மன்னார் ஆர்மியா கேட் பக்கத்துல மட்டும் இல்ல, மொத்த காட்ஸ் ஆர்மி ஹையாலண்ட்ல இருக்க சொல்லுங்க. நார்மல் மூவினா பரவாயில்ல, பேன் இண்டியா மூவி எப்படி இருந்தாலும் ஓடிடும். நீலவா டேய் கபிலவா எப்பவுமே வந்து பிரபாஸ் மூவி வந்து நல்லா இருக்கும். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. ஆதி புருஷ் நல்லா இருந்தான் பையனுக்கு. என்ன சேர்க்காத நான் மனசாட்சி ஆனால் மேடம். சரி, இப்போ சலார் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ வந்து சிம்பிளாக ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல பிள்ளைய வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அவர் வந்து எந்த அடிக்கடிக்கும் போக மாட்டாரு, எந்த வம்பதுக்கும் இல்லாமல் அம்மா சிகரெட் மட்டும் அடிப்பாரு. இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அம்மா பேச்ச கேட்க நல்ல பிள்ளை. அவங்க அம்மா கிட்ட வந்து சத்தியம் பண்ணிட்டு எந்த சண்டைக்கும் போக மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து சண்டை போட்டுறாரு. அந்த டைமில் தான் இவங்க ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாங்க, இவர் யார் அப்படின்ட்டு. ஃப்ளாஷ்பேக்லேயே வந்து 2 டைம் காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சின்ன வயசு ஒரு ஃப்ளாஷ்பேக், அப்புறம் வந்து இப்போ இருக்க ப்ரெசென்ட்டுக்கும் சின்ன வயசுக்கு நடுவில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு 2 டைம் காட்டுறாங்க. சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இவரும் பிருத்விராஜும் சின்ன பசங்களாக இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது சின்ன வயசுலேயே. இவர் வந்து பிருத்விராஜ் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அந்த ராஜாக்கான தகுதி வந்து இவர் ஃப்ரெண்டுக்காக வந்து இருந்துடுற மாதிரி அப்படி காட்டுறாங்க. இப்போ 25 வருஷம் கழிச்சு அவருக்கு மறுபடியும் ராஜாவாக வாய்ப்பு கிடைக்குது. யாருக்கு? பிருத்விராஜுக்கு வந்து ராஜாவாக வாய்ப்பு கிடைக்குது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே சுற்றி இருக்காங்கல்ல மந்திரிங்க, அவங்களாம் வந்து இந்த வாய்ப்பு வந்து பறிக்க பார்க்குறாங்க. அந்த டைமில் அவருக்கு வந்து அவர் சின்ன வயசு ஃப்ரெண்டோட ஹெல்ப் தேவைப்படுது. பிருத்விராஜ் வந்து அவர் சின்ன வயசு ஃப்ரெண்டான பிரபாஸை வந்து கூட்டிகிட்டு வராரு. அதுக்கு தான் கணிக்கவே முடியாத ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன். கூட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரபாஸ் ஹெல்ப் பண்ணாரா இல்லையா, இவருக்கு அந்த பதவி கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுக்குற மாதிரி பாதையில வந்துச்சு. ஸ்ருதிஹாசன் கேரக்டர் வந்து இந்த பாட்டில் வந்து என்னதான் லவ் சீன்ஸ் எதுவுமே இல்லைனாலுமே வந்து கதையை கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு ஆள் தேவை. அதுக்காக ஸ்ருதிஹாசன் சொன்னது. ஸ்ருதிஹாசன் தான் நம்ம கதை கேட்டுனே போயிட்டு இருக்கோம். நம்ம எப்படி என்ஜாய் பண்றோமோ அவங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்க நமக்கு எப்படி நடுவில் டவுட் வரும், அப்படி எக்ஸைட்மெண்ட் வரும்ல, அந்த மாதிரி அவங்க நடுவில் நிப்பாட்டி கதை சொல்லிட்டு இருக்கோம். நிப்பாட்டி வந்து கேட்டுட்டே இருக்காங்க. Wait. I need a drink. சரக்கு இருக்கா? இந்த படத்தோட நீங்க பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா விஷுவல்ஸ் தான். விஷுவலா வந்து எப்படின்னா, இப்போ நீங்க கேஜிஎஃப் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க நம்பி போகலாம், எல்லாருமே போகலாம். இந்த படத்தை நீங்க வந்து தேட்டர் தான் பார்த்துக்கணும். அந்த ஒரு சீனை வந்து கூஸ்பம் மூமெண்ட் தான். என்னதான் இவங்க பில்டப் கொடுத்தாலும் கடைசியில் வந்து இவங்க பண்றப்போ ஏற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது இந்த பில்டப்லாம். அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்காங்களா, சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் வந்து நீங்கள் லாஜிக் மிஸ்டேக் இருக்கும் தான், ஆனாலும் வந்து அந்த லாஜிக் மிஸ்டேக்கை வந்து இந்த விஷுவல்ஸ் வந்து மறக்க வச்சிருச்சு. அந்த அளவுக்கு மாசாக இருந்துச்சு சீன்ஸ் தான். என்னதான் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவராக இருந்தாலுமே வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு சலிப்பு தட்டவே இல்லை. படம் என்னடா இதுன்னு போகுதுன்னு இல்லாமல் அப்படியே எங்கேஜாக கொண்டு போகணும். நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்துனே தான் இருப்பீங்க. படம் போயிட்டே இருக்கும், எந்த லாகுமே இருக்காது. ஃபைட் சீனுமே வந்து ரொம்ப அதிகமாக ஓவர் பண்ணாமல் வந்து தேவையான நேரத்தில் மட்டும் ஃபைட் வச்சு வந்து ஆக்ஷன் மெட்டீரியல் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, போய் பார்த்துருங்க. ஓடிடியில் தான் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வேஸ்ட்டு. தேட்டரில் தான் பார்க்கணும் இந்த படம், அப்போ தான் உங்களுக்கு அந்த வைப் கிடைக்கும், நல்லா கரெக்ட் ஆகும். ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான், இப்போ இந்த பில்டப் பண்ணுறது தான். இப்போ பையன் வந்து சண்டை போடக்கூடாது, ஓகே, அதுக்குன்னு பிளாஸ்டிக் கத்தி கூட பிடிக்க முடியாதுன்னா இது என்னங்க நாயம்? இது எமோஷன் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல, அவ்வளோதான் இந்த படத்தோட நெகட்டிவ். தேவையில்லாத எல்லாத்தையும் துவம்சம் செஞ்சிருவான். இந்த படத்துக்கு 4 ரேட்டிங் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 5. ரொம்ப இந்த பிஜிஎம் ஆகட்டும், அப்புறம் இந்த விஷுவல் ட்ரீட்டு, இந்த கேமரா ஒர்க்கு, அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது படம். பிரபாஸோட ஆக்டிங்கே வந்து நல்லா இருந்தது. இந்த ஆதி புருஷ் படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் இந்த படம். அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா, கடுப்பா. பிரபாஸ்க்கு மட்டும் இல்லை, பிருத்திவிராஜுக்கும் ஒரு செம்ம மூவியாக இருக்கும் இது, அது லைஃப்லேயே. எரியிற நெருப்பால
இல்லைன்னா அவனுங்க ரத்தத்தால. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். போய் பார்த்து பாருங்க. படத்தை பாருங்க, வேற படம் பார்த்துட போறாங்க. சலார் படத்தை போய் மிஸ் பண்ணாம போய் தேட்டர்ல பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வருஷம் முடியல வந்த பெஸ்ட் படம், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்த படம். ஜிகிர்தண்டாக்கு அப்புறம் இந்த படம் தான் எனக்கு ஒரு தேட்டர்ல வந்து சாட்டிஸ்ஃபையா இருந்தது. ஏன் லியோ இல்லையா? லியோ வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது.